ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல நெய் மணத்தோட உடம்புக்கு ஆரோக்கியமான ஜவ்வரிசி பால் பாயாசம் தாங்க செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா வெறும் வாணலியில் வறுத்தெடுத்துடலாம். வாணலி சூடானதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது பாப்கார்ன் மாதிரி அப்படியே லைட்டாக பெருசாகி வருங்க. அந்த டைமில் இதை எடுத்துடலாம். பாருங்கள், அந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே வாணலி வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்றேன். இதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், லைட்டாக கலர் மாறினோன்னையும் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே வானிலையில் இப்போ நான் சேமியாவை வறுக்க போகிறேங்க. இதுக்கு பாயாச சேமியா தான் வாங்கியிருக்கோம். இதை உடச்சி சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக வறுபட்டால் போதும். இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி பால் பாயாசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருங்க. ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் சேர்த்துடலாம். இதையும் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ சேமியாவும் வெந்ததுக்கப்புறம் 3 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்சுட்டேங்க பால். அந்த பால் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பால் நீங்கள் சூடாக சேர்க்க வேண்டாம். காய்ச்சிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பால் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.